Hello everyone, welcome to our channel TNPSC Fortune. Hope all are doing good. நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு 60 days ஒழுங்காக படித்து 95 மார்க்ஸுக்கு மேலே எப்படி பொதுத்தமிழில் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இப்போ நம்ம பொதுத்தமிழில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, ஒரு அந்த 200 கொஷினில் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் கண்டிப்பாக பொதுத்தமிழில் தான் கேட்க போகிறாங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எந்த ஸ்டாண்டர்டில் வெயிட்டேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத. அதை நான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 60 days நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும், மெயின்ஸ் போக முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மொத்தம் தமிழில் 61 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை நாம் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 6th to 8th, 9th to 10th, 11th to 12th பிரிச்சுக்கலாங்க. இப்போ 6th to 8th 27 இயல்கள் இருக்குது. ஓகேயா? இந்த 6th to 8th 25லேருந்து 30% கேள்விகள், அதாவது 25 to 30 கொஷின்ஸ் இந்த இதுலேருந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அதனால் ஒரு 8 நாள் இந்த 6th to 8th புக்கை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுங்கள். 27 இயல்கள் இருக்கா? 7 நாள், ஒரு நாளைக்கு 3 இயல்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளை ரிவிஷனுக்கு கூட வச்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு செகண்ட் அதாவது மோஸ்ட் வெயிட்டேஜபிள் ஸ்டாண்டர்ட் எந்த வகுப்பில் கேட்பாங்கன்னா 9th 10th தான் கேட்பாங்க. 60% கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் 27 இயல்கள்லாம் இல்லை, 18 இயல்கள் தான் இருக்குது. ஓகேயா? இதை நீங்கள் 10 நாளில் நல்லா தரவாக முடிச்சிடணும். ஓகேயா? 11th 12th இதில் ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் 15% கேள்விகள், அதாவது 10 to 15 கேள்விகள் கேட்பாங்க. 16 இயல்கள் இருக்குது, 4 நாளில் முடிச்சிடணும். இப்போது சரி, நான் 6th to 10th படிச்சிட்றேன், நான் இதுலேயே 85 மார்க்ஸ் வாங்கிடுவேன். 85 மார்க்ஸ், 85 to 90 மார்க்ஸ் நான் எடுத்துருவேன். நான் இந்த 11th 12th விட்டுட்டு நான் போய் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறேன்னா அப்படி விட்டுறாதீங்க. மேபி உங்கள் கூட கம்படேட் பண்ணுறவங்க பொதுத்தமிழில் ஃபுல்லாக அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க ஆன்சர் பொதுத்தமிழில் இருக்க கொஷின்ஸ் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் குறையும். அவங்க இன்கேஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஆன்சர்ஸ் தெரியலன்னா உங்கள் மார்க் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் 6th to 12th படித்து முடிச்சிருங்க. ஓகேயா? இதில் என்ன படிக்கும்போது உரைநடையில் மேற்கோள்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, மேற்கோள்கள்லாம் படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து இலக்கண பகுதியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேயா? அப்புறம் செய்யுள்ள நூல்வெளி இருக்கும், அதுவும் படிச்சிருங்க. அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் விட்டுறாதீங்க. ஓகேயா? இதை இப்போ நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக 95 to 96% கண்டிப்பாக வாங்கிடலாம், டவுட்டே இல்லை. நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 6 நாள் எடுத்துக்கோங்க. 6 நாளில் முடிச்சுட்டு நிறைய மார்க் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணுங்கள். நிறையா அவைலபிளாக இருக்குது, கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும்ல, அது பொதுத்தமிழில் சால்வ் பண்ணுங்கள் டெய்லியும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, வேஸ்ட் பண்ணாமல் சால்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்கறக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்ட கொஷினை ஆல்ட்ரு பண்ணி இந்த வருஷம் கேட்கறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் சீரீஸ் கொடுங்க. அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ரிவிஷன் வச்சுக்கோங்க. படிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அது மறந்து போயிடும். ஸோ தட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரிவிஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் படித்தது உங்கள் மைண்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த மேற்கோள்கள், அப்புறம் செயலோட ஆசிரியர்கள், முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ் இயர் கேட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் எல்லாமே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம், ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேறு பெட்டர் சேனல்ஸுக்கு
சேனல்லையே இருக்குது, நான் அதை கோத்ரூ பண்ணிக்கிறனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஸ்கிப் பண்ணி இது அதுக்கு அதை விட்டு இதுன்னு தாவிட்டு இருக்காதீங்க. இருக்க டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேத்ஸில் வந்து நான் டாபிக் வைஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக, பர்சன்டேஜ் தனியாக, ப்ராபபிலிட்டி தனியான்னு ப்ரீவியஸ் இயர் கொஷினை செக்ரிகேட் பண்ணி சால்வ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்படி வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.